ALAIKKUM கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னாக்கா French fries எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். French fries செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது சால்ட் தேவைக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிட்டு எடுக்கணும்னா எடுக்கலாம். நான் வேஸ்டேஜ் ஆகும், அதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால, நம்ம வீட்டுக்கு தான் செய்கிறோம் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்படியே பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே வேணும் அப்படின்னாக்கா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துட்டு கார்னர்ஸ் மேலே கீழே கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போது இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அந்த ஸ்டார்ச் இருக்கும், அதில் உருளைக்கிழங்குல நார்மலாக ஸ்டார்ச் இருக்கும், அதில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு நல்ல கிளாத்தில் நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிற மாதிரி ஃபுல்லாக உரிகிற அளவுக்கு பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் நம்ம பாத்திரம் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அப்போ ஒரு நார்மல் இதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பியும் அதை ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேமில் இருக்கும்போதே நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். எல்லா ஃப்ரைஸையும் எடுத்து வச்சிட போகிறோம். இது பாருங்க, இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லா பொட்டேட்டோஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். பாய்.